ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு லிரிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 2 ஆப் மொத்தம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா Pixellab, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா Kinemaster ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்டில் நான் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. அண்ட் வந்து Pixellab ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருவாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Pixellab ஆப்புக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து என்ட்ரான உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மொத்தம். அதில் வந்து 4th ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கலர் கிராடியன்ட் 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கலருக்குள்ளே போய்க்கோங்க. கலருக்குள்ளே போய்ட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. அண்ட் அப்படியே செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எரேஸ் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சாங் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சாங்கோட லிரிக்ஸோட ஃபர்ஸ்ட் வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபாண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு ஃபேவரான ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டேன். ஃபாண்ட்டை சூஸ் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக சென்டரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். அண்ட் அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ஐகான் மாதிரி, இதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க அவங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போய்ட்டு எரேஸ் பண்ணிவிட்டு அந்த சாங்கோட செகண்ட் வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் சேம் ஃபாண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு கொடுத்து அந்த ஃபாண்ட் இல்லாமல் நீங்கள் வேறு ஃபாண்ட் டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்டு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு கீழே வந்து வச்சுருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற எஸ்டிக்கல் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்துருங்க. அதை கொடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டுக்குள்ளே போய்ட்டு அல்ட்ரா கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. அண்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ட் டைப் பண்ண பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ பண்ணுவாங்க, அதை டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு அதை எரேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லிரிக்ஸோட அந்த வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. நேரத்தில் கரெக்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க நேரத்தில். அண்டு வந்துட்டு செகண்ட் வேர்ட் டேப் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி எடிட்டுக்குள்ளே போய்ட்டு எரேஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் டைப் பண்ணிக்கோங்க. அண்டு வந்துட்டு சேம் அதே மாதிரி வந்துட்டு கீழே வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி வந்துட்டு எஸ்டிக்கல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்துட்டு டிஃபால்ட்டுக்குள்ளே போய்ட்டு அல்ட்ரா கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுருப்பீங்க. சேம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிற அந்த சாங்கோட ஃபுல் லிரிக்ஸுமே வந்துட்டு இப்படி 2 வேர்டாக வந்து நம்ம டைப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வேர்டு டைப் பண்ணி முடிக்கும் போதுமே வந்துட்டு மேலே இருக்கிற எஸ்டிக்கல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு இமேஜை வந்து சேவ் பண்ணிவிடுங்க, ஓகேவா? இப்போ வந்து நான் யூஸ் பண்ண போகிற சாங்கோட ஃபுல் லிரிக்ஸ் டைப் பண்ணிக்க போகிறேன். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் லிரிக்ஸ் டைப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Kinemaster ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Kinemaster ஆப்க்குள்ள இருந்தாச்சு ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணிவிட்டு 1:1 கொடுத்துக்கிறேன். மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். இங்கே வந்து நம்ம எப்பவும் போல் பேக்ரவுண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு எம்டியாக பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு இமேஜையுமே வந்துட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் கொடுத்து முடிச்சிட்டேன். நான் வந்து சாங் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாங் ஆட் பண்ணிவிட்டேன். கரெக்டாக வந்து இப்போ நம்ம வந்து சாங் இந்த லைன் முடிகிற வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போய் ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கெட் மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மாடர்ன் சிம்பிள் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணி முடிச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி பொறுமையாக தேடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டே டு டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இங்கே இருக்குது பாருங்கள். இதில் மொத்தம் 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். கொடுத்த உடனே வந்துட்டு இந்த மாதிரி வந்து மாறிடும். இதே மாதிரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிக்க போகிறோம் நம்ம. காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிருச்சு. காய்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்த வாய்ஸ் வேறு மாதிரி இருந்திருக்கும். அண்ட் வந்து கிளிப் கிராஃபிக்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்த வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் கிளிப் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 10 மணிக்கு உட்காந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் வர கிளிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோலர் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாத சிச்சுவேஷன். அதனால தான் இப்போ கலர் மணி 7 மணி ஆகுது. இப்போ உட்காந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வாய்ஸ் ரெக்கார்டு இப்போ தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் உட்காந்து. எனிவேஸ் காய்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.